ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங் சேனல். ஸோ நம்ம வந்து நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் கேட்டிருந்தோம். லைக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து சிலபஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா, இல்லை கிராமர் பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம கிராமர் மட்டும் இப்போ எடுத்து முடிச்சு வைக்கலாம். ஃபர்தராக வந்து சிலபஸ் வந்தோடனே நம்ம வந்து அந்த பார்ட் பி, சி இதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பார்ட் ஏ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. நம்ம ஆல்ரெடி பார்ட் ஏக்கு சில வீடியோஸ் போட்டிருப்போம். லைக் ஆர்டிகல்ஸ், அப்புறம் கொஷின் டேக்ஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருப்போம். நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ இதை முடித்த உடனே, அதாவது பார்ட் ஏ வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து முடித்த உடனே நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸும் வைக்கலாம். இட் குட் பி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க நம்ம ஜாயின் பண்ணி நம்ம பார்ட் ஏ வந்து தரவு பண்ணிக்கலாம். எப்படியும் வந்து இந்த குரூப் 4க்கு அப்புறம் மேபி அவங்க சிலபஸ் வந்து பழைய படிக்க சேஞ்ச் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். ஸோ எனிஹவ் நம்ம இதில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதனால தான் நம்ம வந்து சரி ஓகே நம்ம டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். ஓகே, அது ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிவன் இன் காலம் ஏ வித் தேர் மீனிங் இன் காலம் பி. இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நம்ம ஆல்ரெடி போடலை. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எப்படி நம்ம அலசி ஆராய்ஞ்சு எடுத்தாலும் ரிப்பீட் ஆகிறதா நிறைய ரிப்பீட் ஆகும். ஒரு 300 கொஷின்ஸ் பக்கம் இருக்கும். 300 ஃப்ரேசஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். 300 அப்படின்னோடனே ஷாக் ஆகிடாதீங்க. நம்ம ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு வேணும்னா நான் ஒட்டுக்க முடித்த உடனே இந்த பிடிஎஃப் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த ஃப்ரேசஸ்ஸு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க பழைய கொஷின் பேப்பரு, அப்புறம் நிறைய மெட்டீரியல்ஸோட கன்சாலிடேஷன்ஸ் நம்ம புக்ஸில் இருந்து இப்படி தான் நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த ஃப்ரேசஸை ஒரு தடவை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்காது. ஸோ திரும்ப படிங்க. ஒரு 2-3 தடவையாவது ப்ராக்டிஸ் கொடுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஹியூமன் மைண்ட் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு. நம்ம பிரெயினே ஒரு விஷயம் படித்தோன்னா என்ன தடவை படித்தாலும் 1 மாதம் தான் நம்ம மனசில் இருக்குமா. அதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நிற்குமா. படிக்கிற விஷயங்கள், எமோஷ்னலாக நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து ரீட்டைன் ஆகும் நம்ம மெமரியில். இதுதான் நம்மளோட ஹியூமன் பிஹேவியர். ஓகே, சரி இப்போ நம்ம பார்க்கலாம், பேச வேண்டாம். ஃப்ரேசஸ், இடியம்ஸ். ஃப்ரேசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது ஒரு 2 வேர்டு, 3 வேர்டு, இல்லை ஒரு 4 குட்டி வேர்ட்ஸ் கூட வந்து ஒன்றா சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் அப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஃப்ரேசஸில் கண்ணே பின்னேன்னு இருக்கும். நம்ம அந்த ஃப்ரேஸ் எடுத்து தனியாக போய் மொட்டையாக சொன்னோம் அப்படின்னா யாருக்குமே புரியாது, எந்த ஒரு அர்த்தமும் அது கொடுக்காது. ஸோ எப்போவுமே ஃப்ரேசஸை வந்து ஒரு சென்டென்ஸோடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அடுத்து இடியம்ஸ் அப்படின்னா, இடியம்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு இடியட் மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சன். ஸ்ட்ரேஞ்ச்னா என்ன, யாருன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, புதுசாக ஒன்று அந்த மாதிரி தான். இடியம் வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். ஆனால் வந்து அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன்லையோ இல்லை ஒரு சென்டென்ஸ்லையோ யூஸ் பண்ணுறோம், இல்லை தனியாகவே ஏதாவது ஒன்று சொன்னோன்னாலும் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெக்கூலியர், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அழகான ஒரு மீனிங்கை கொடுக்கும். ஓகேவா? அதான் அவன் ஸ்ட்ரேஞ்சாகவே இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்கு அது ஒரு பெக்கூலியரான ஒரு அழகான ஒரு மீனிங்கை, ஒரு அர்த்தத்தை, பொருளை கொடுக்கும். ஓகே, சரி இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான், இதெல்லாமே வந்து ஒரு கால்வாசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சென்டென்ஸாக சில இடத்துல வந்து நமக்கு இது கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த சென்டென்ஸில் வந்துட்டு இது வந்து எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரேஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதையும் நான் இதே மாதிரி ஏபினே எடுத்து எழுதியிருக்கிறேன். ஓகே, நம்ம டெஸ்ட்டில் வந்து நான் அந்த சென்டென்ஸ்லாம் கொடுப்பேன். ஓகே, சரி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், டு டேக் அ நியூ டர்ன், டு பிகின் சம்திங். ஓகே, அதாவது நியூவாக நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒன்று ஆரம்பிக்கும் போது தான் நம்ம நியூன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதான் டு டேக் அ நியூ டர்ன். நியூவாக வந்து இப்போ எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறோன்னா டு பிகின் சம்திங், புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். பெரெஃப்ட் ஆஃப், பறிக்கப்பட்ட, டிப்ரைவ்ட் ஆஃப், இழந்த. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க வேர்ட்ஸ்க்கு நான் தமிழ் மீனிங் மேலே எழுதி வச்சுருக்கேன். பெரெஃப்ட் ஆஃப் அப்படின்னா பறிக்கப்பட்ட, உங்ககிட்ட இருந்து ஒன்று டக்குன்னு பிடுங்கிட்டாங்க, உங்ககிட்ட நிறைய ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அதை பறிச்சுக்கிட்டாங்க கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அப்படின்னா நீ இழந்துட்ட, அதான் டிப்ரைவ்ட் ஆஃப், இழந்த. டு பி அக்கஸ்டம்டு டு அப்படின்னா பழக்கமான, டு கெட் யூஸ்டு டு. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து நம்மளை பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். டு பி அக்கஸ்டம்டு டு கெட் யூஸ்டு டு. நான் டெய்லி செய்வேன்ப்பா, இது எனக்கு ஒரு பழக்கமான விஷயம்ப்பா இந்த வழியில் போகிறது அப்படின்னு சொல்கிறது. இந்த மிட்ஸ்ட் ஆஃப், இந்த மிடில் ஆஃப், மிட்ஸ்ட் அப்படின்னா மத்தியில். ஓகேவா? இனிமேல் மிடிலுக்கு பதிலாக மிட்ஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா இந்த டேர்ம்லாம் மறக்காது. அடுத்து டு கேஷ் இன் ஆன், டு டேக் அட்வான்டேஜ்.
ஸோ கேஷ் இன் ஆன் இது வந்து நம்ம ஒரு ஃபன்னான ஒரு மீனிங்கில் எடுத்துக்கலாம். எப்போவுமே காசு இருக்கவனுக்கு தான் அட்வான்டேஜ். ஓகேவா? காசு இல்லாதவனுக்கு எப்போவுமே டிஸ்அட்வான்டேஜ் தான் எல்லா விஷயத்துலையுமே. காசு இருக்கவன் எல்லாத்தையும் ஈஸியாக சாதிச்சுட்டு போயிடுவானுங்க. ஒரு சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து காசு இருந்தால் படாருன்னு நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் டு கேஷ் இன் ஆன் டு டேக் அட்வான்டேஜ். அவனுங்களுக்கு தான் அட்வான்டேஜ், மரியாதை எல்லாமே இருக்கும். அவன் நல்லவனோ கெட்டவனோ. as good as gold, very well behaved. ஓகேவா? ஸோ கோல்டுனாலே வெரி வெல் பிகேவ்டு. கோல்டு இருந்தாலே அவங்க என்ன பண்ணாலும் நம்ம என்ன சொல்லுவோம், நல்லவங்கப்பா, ரொம்ப பிகேவ்டுப்பா, வெல் பிகேவ்டுப்பா அவங்களாம் அப்படிமா. நிறைய கோல்டெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா. அ சான்ஸ் இன் அ மில்லியன், அ வெரி ஸ்லிம் சான்ஸ். மில்லியனில் ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படிம்பாங்க. ஸோ சைனாலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே அந்த மதர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களாம். சைனா கிட்ஸோட மதர்ஸ்லாம் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்களாம். அவங்களோட ஸ்லீப்பிங் டைமே கம்மியாக தான் இருக்குமா. ஏன்னா அங்கே வந்து மக்கள் தொகை ஜாஸ்தி. அந்த மக்கள் தொகையில் தான் குழந்தைய ஓட வைக்கணும். சான்ஸ் இன் அ மில்லியன், அதான் எ சான்ஸ் இன் அ மில்லியன் ஃபார் தெம். ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்பவுமே ஷ்ரூடாக என்ன பண்ணி அந்த போராடி வெளியில் கொண்டு வரது அப்படிங்கிறது தான் முனைப்பாக இருப்பாங்க. அடுத்து எ பெனி ஃபார் யுவர் தாட்ஸ் அப்படின்னா டெல் மீ வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட். நீங்கள் வந்துட்டு உங்கள் இப்போ ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா எ பெனி ஃபார் யுவர் தாட்ஸ் அப்படின்னு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்ன இதில் அப்படின்றது தான். ஓகேவா? அடுத்து லுக் ஆஃப்டர், டேக் கேர் ஆஃப், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. லுக் ஆஃப்டர் இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னா டேக் கேர். லுக் ஆஃப்டர் ஹர் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் அவளை பார்த்துக்கணும் இனிமேல் அப்படின்னு சொல்கிறது. புட் ஆன், வியர், நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நிறைய இந்த இங்கிலீஷ் புக்ஸ், இங்கிலீஷ் மூவிஸ்லலாம் சொல்லுவாங்க புட் ஆன் யுவர் ஷூஸ், புட் ஆன் யுவர் ஜாக்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஷூஸ் போடுங்க, போட்டுக்கிறது தான் புட் ஆன். அடுத்து கீப் ஆன் கோயிங் குட், கீப் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கீப் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ. அடுத்து கால்ட் ஆஃப்னா கேன்சல். த ஃப்ளைட்ஸ் ஆர் கால்ட் ஆஃப் அப்படின்னா கேன்சல்டு. ஆஃப்னாலே ஆஃப் தான், ஆஃப் பண்ணி போட்டுறது. போல்ட் ஃப்ரம் த ப்ளூ, அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். இது எப்படி ஃபன்னியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து சைக்கிள் ஒரு போல்ட் மாட்டிகிட்டு இருக்கோம், திடீர்னு அது ப்ளூவாக மாறிச்சுன்னா நமக்கு எப்படி சர்ப்ரைசிங்காக இருக்கும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அது ப்ளூவாக மாறும்னு. இப்போ எப்படி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அதான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸும். கால் ஆன், விசிட். ஓகேவா? இப்போ வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டை நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா அதான் வந்து கால் ஆன். ஓகேவா? ஸோ கால் ஆன்னா விசிட். ஐ ஜஸ்ட் கால் ஆன் தெம் ஃபார் லன்ச் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் அவங்கள லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன், அழைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது. கால் அவுட், ஷவுட். அதாவது இந்த கால் அவுட் வந்து அதர்ஸோட அட்டென்ஷனை கேதர் பண்ணுறதுக்காக நம்ம கால் அவுட் அப்படின்னு சொல்கிறது, ஷவுட் பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்து கால் இன் அப்படின்னா சிக். இந்த காலின் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எப்படின்னா ஒரு ஹெல்ப் கேட்குறது, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஓகேவா? அதாவது ஒரு உதவி கேட்கும் போது யூ ஜஸ்ட் காலின் அப்படின்னு சொல்கிறோம். காலின் வென் யூ ஆர் சிக் அப்படின்னா நீ வந்து உனக்கு ஏதாவது ஒரு இது அப்படின்னா காலின் வென் யூ நீட் இஃப் யூ ஆர் இன் எமர்ஜென்சி அப்படின்னா நீ வந்து உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது என்னை கால் பண்ணு, கூப்பிடு, நான் கண்டிப்பாக வந்து செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் காலின். ஓகே? பேக்கப், சப்போர்ட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்போவுமே ஒரு பேக்கப் இருக்கணும்ப்பா நமக்கு அப்படின்னு நிறைய இடத்துல கேட்டிருப்போம். அடுத்து பிரேக் டவுன் அப்படின்னா கொலாப்ஸ் ஆகிறது, ஃபங்க்ஷன் ஆகாமல் நின்றது. கார் வந்து பிரேக் டவுன்னா அப்படியே பிரேக் டவுன் ஆகி நின்றோம் இல்லையா, அது கொலாப்ஸ் ஆகிடும். இதுதான். அடுத்து பிரேக் இன், என்டர் பை ஃபோர்ஸ். பிரேக்னா என்னன்னு தெரியும், உடைக்கிறது. இன்னுன்னா உள்ளே வர்றதுன்னு தெரியும், உடச்சிக்கிட்டு உள்ளே வர்றது கோவமாக, அதான் பிரேக் இன். பிரிங் அப், எஜுகேட் சில்ட்ரன், மென்ஷன். அதாவது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், என்னோட பார்ன் அண்ட் ப்ராட்டப்லாம் வந்து இந்த ஊருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த பிரிங் அப் தான், பிரிங் ப்ராட். ஸோ பார்ன் அண்ட் ப்ராட்டப் அப்படிங்கிறது தான் அந்த பிரிங் அப் அப்படின்னா நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறது தான் எஜுகேட் சில்ட்ரன், மென்ஷன். அடுத்து கேரி ஆன்னா கண்டினியூ. இதுக்கு முன்னாடி கீப் ஆன் பார்த்தோம். ஸோ கீப் ஆன், கேரி ஆன் இது ரெண்டுமே வந்து கண்டினியூ. கம் அக்ராஸ், ஃபைண்ட் பை சான்ஸ். ஓகேவா? அதாவது உன்னோட வாய்ப்புகள், அதாவது இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம், நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, அப்படி ஒரு சான்ஸை உனக்கு கிடைக்குது அப்படின்னா நீ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதான் கம் அக்ராஸ், ஃபைண்ட் பை சான்ஸ். ஓகே? கட் டவுன், ரெடியூஸ் இன் சைஸ் ஆர் அமௌண்ட். காஸ்ட் கட் டவுன். நான் வந்து காஸ்ட் கட் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறேன், இபி பில் கட் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும் இபி பில்லு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை வந்து என்னோடய எக்ஸ்பென்சஸை வந்து கட் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை அப்படின்னா அதான் கட் டவுன், ரெடியூஸ் இன் சைஸ் ஆர் அமௌண்ட். டூ அவே வித், அபாலிஷ். ஓகேவா?
அவே தள்ளி போட்டுரு, தூக்கி போட்டுரு அப்படின்னா அதை அழிச்சிடுறது. டூ அவே வித் அவேனாலே எப்போவுமே தள்ளி போட்டுருன்னு அர்த்தம். அப்போ தூக்கி போட்டுடு, அது வேண்டாம் அப்படிங்கிறது. கெட்டப் ரைஸ் நம்ம காலையில் சொல்லுவோம், கெட்டப் மேக் இட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்லே, அதான் கெட்டப் ரைஸ். புட் ஆஃப் போஸ்ட்போன். கால்ட் ஆஃப் அப்படின்னா கேன்சல்டு. புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணுறது, தள்ளி வைக்கிறது. கால்ட் ஆஃப்னா முற்றிலுமாக அது வேண்டான்னு நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணுறது தான் புட் ஆஃப். ஓகேவா? அடுத்து டு ஃபீல் ஷோர், டு பி கான்ஃபிடென்ட். எப்போவுமே வந்து ஷோர் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இரு எப்போவுமே, ஷோர் அப்படின்றது. டு டேக் த லீடு, டு கோ ஃபார்வர்ட். லீடுனாலே முன்னோக்கி போகிறது தான் லீட், ஃபார்வேர்டு. டு ஸ்பீக் அவுட், டு எக்ஸ்ப்ரெஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி. ஓகேவா? ஸோ ஸ்பீக் அவுட் அப்படின்னா யாராவது அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா இப்படி வாய மூடிட்டே இருந்தால் இப்படி தான் பேசு அப்படின்னு கத்துறோம் இல்லையா, அதை தான். அதை அப்படியே இங்கிலீஷில் சொல்லலாம் டு ஸ்பீக் அவுட் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஃபோர்ஸ்ஃபுல்லி. டு ஸ்வீப் அவுட், ஸ்வீப்னாலே கூட்டுறது. ஸோ குப்பையெல்லாம் ஒழிச்சு கட்டுறோம்ல, அதான் எராடிகேட். ஓகேவா? டு ஸ்வீப் அவுட், எராடிகேட் அப்படின்னா ஒழிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். கிவ் அவுட், ஈல்டு. கிவ் அவுட் அப்படின்னா ஒரு வயலோ இல்லை விவசாய நிலத்துலையோ வந்து ஒரு இந்த வருஷம் வந்து இந்த ஈல்டு வந்து இவ்வளோ வந்திருக்குப்பா, இந்த ஒரு ஏக்கருக்கு இத்தனை டன்னு கிடச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கிவ் அவுட். ஓகேவா? கொடுக்குறது, இவ்வளோ தான் வந்து இந்த நிலம் கொடுத்துருக்கு எங்களுக்கு, ஈல்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அடுத்து கெட் ஓவர், கெட் ரிலீவ்டு ஆஃப். கெட் ஓவர் அப்படின்னா ஒரு விஷயத்துலேருந்து உங்களை விடுவிக்கிறது, விடுவித்தல். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அப்பா அம்மாக்கெலாம் நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அமைதியாக அவங்கள உட்கார வைக்கணும், அவங்கள போட்டு எப்போ பார்த்தாலும் படுத்திகிட்டே இருக்க மாட்டோம்ல. ஸோ கெட் ரிலீவ்டு ஆஃப் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? ஐ ஜஸ்ட் ரிலீவ்ட் மை மாம் டு பி ஹாப்பி அப்படின்னா நமக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க, ஸோ இனி அவங்க வந்து ரிலீவ் ஆகிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. கெட் ஆஃப், கெட் அவே, இது ரெண்டுமே வந்து கெட் டவுன், இறங்கினாள். அதாவது இது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா அவள் வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காப்பா அப்படிங்கிறது தான் கெட் ஆஃப். அவளோட தாட்ஸ்லேருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? கெட் ஆஃப், இறங்கினாள். கோ அரவுண்டு, விசிட் ஆல். இதுக்கு முன்னாடி கால் ஆன் சொல்லியிருப்போம். கால் ஆன் அப்படின்னா விசிட், அழைப்பு. கோ அரவுண்டு அப்படின்னா விசிட் ஆல். எல்லாத்தையும் போய் நம்ம அப்படியே ஊர் சுற்றிட்டு வரோம்னு சொல்லலாம், லிட்ரலி. ஓகேவா? சுற்றிட்டு வருது. டு ஹாவ் ஹேண்ட், ஹாவ் இன்வால்மெண்ட்டு. அதாவது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பரபரப்பாக க்ளீன் பண்ணிகிட்ருப்போம், ஒருத்தவங்க சும்மாவே இருக்காங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, நீ ஒரு கை வச்சின்னா சீக்கிரம் முடிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் டு ஹாவ் அ ஹேண்டு. ஹாவ் இன்வால்மெண்ட், டு ஹாவ் அ ஹேண்ட், ஹாவ் இன்வால்மெண்ட்டு. டு புட் ஆன், டு வியர். ஆல்ரெடி இது பார்த்துட்டோம், தெரியாமல் திருப்பி எழுதிட்டேன். அவுட் ஆஃப் டோர்ஸ், அவுட் ஆஃப் தி ஹவுஸ். அவுட் ஆஃப் டோர்ஸ், அவுட் ஆஃப் தி ஹவுஸ். ஓகேவா? அவுட் ஆஃப் டோர்ஸ்னால் எனக்கு கதவுக்கு வெளியே, ஸோ அது வீட்டுக்கு வெளியே, அவ்வளோதான். டு ஸ்டிரப், இன்ஸ்டிகேட். ஸ்டிரப்னா தூண்டுறது, இன்ஸ்டிகேட்னா தூண்டுறது. டோன்ட் ஸ்டிரப் ஹெம் அப்படின்னு சொல்லுவாங்க, மூவிஸ்லலாம் பார்த்தோன்னா தெரியும். அப்படின்னா அவனை தூண்டி தூண்டி விடாத நீ அப்படிங்கிறது தான். ஸோ இன்ஸ்டிகேட் அப்படின்னா தூண்டுதல். டு லை டார்மெண்ட், செயலற்ற. டு லை இன்ஆக்டிவ், செயலற்ற. டார்மெண்ட்னா செயலற்ற, அது அப்படியே அமைதியாக இருக்கிறது, இன்ஆக்டிவாக. அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க, ஆனால் எதுவுமே ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, அப்படியே சோம்பலாக எதையோ யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஃபார் க்ரை, ஃபார் க்ரை அப்படின்னா சம்திங் டிஃபிகல்ட் டு அச்சீவ். ஓகேவா? அதாவது இப்போ எப்படி சொல்லலாம்னா டு டு பி டு கெட் ஈக்குவாலிட்டி இன் இந்தியா இஸ் சம்திங் அ ஃபார் க்ரை, இட்ஸ் அ ஃபார் க்ரை அப்படின்னா, அதாவது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்தியாவில் வரணும் அப்படின்னா ரொம்ப 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 டிஃபிகல்ட். ஓகேவா? பை நேச்சர் என்டவுடு வித், அதாவது ப்ரொவைடட் ஆர் சப்ளைட். அதாவது இதுக்கு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம இப்படி கூட ஒரு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். என்டவுடு பை நேச்சர் அப்படின்னா இந்த நேச்சர் வந்து நமக்கு நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்கு, நிறைய சப்ளை கொடுக்குது, காற்று தண்ணி அது இதுன்னு. நம்ம தான் அதை போட்டு அழிச்சு விட்றோம். அதனால் பை நேச்சர் அப்படின்னா என்டவுட் வித். என்டவுட்னா இதுதான் அர்த்தம், கொடுக்குறது, சப்ளை பண்ணுறது, நமக்காக நிறைய வந்து இயற்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறது. டேக் ஆன், அக்செப்ட். டேக் ஆஃப், ஸ்டார்ட். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்குறது. டேக் ஆன் அப்படின்னா டேக் இட் ஆன் அப்படின்னா ஏதோ ஒன்று வச்சுட்டு டேக் இட் ஆன் அப்படின்னா இதை எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறது. டேக் ஆஃப் அப்படின்னா ஸ்டார்ட் த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா. ஓகேவா? ஆஃப்னு பார்த்தோன்னே கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாது, அது கால்ட் ஆஃப் அப்படின்னா தான். டேக் அப்படின்ற வேர்டு முன்னாடி வந்துருச்சு, ஸோ எடுக்கிறாங்க. டேக் ஆஃப், ஸ்டார்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இதோடு நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது, பட் ஸ்டில் நம்ம வந்து அடுத்தடுத்த
வீடியோஸில் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே. ஸோ வந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோவில் இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணுன்னாலும் இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு கீழே. ஓகேவா? ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஃபார் அ penny for your thoughts. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.